ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் சோசியல் சயின்ஸ்லேருந்து லெசன் 2ல் புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது. ஆப்பிரிக்கா. கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1. உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தரப்பட்டுள்ளது. தவறான இணையை கண்டுபிடி. ஆஸ்ட்ரோபிதிகஸ் இரு கால்கள் நடப்பது. இரு கால்கள் வராது, 4 கால்கள் நடப்பது. அது மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் லெசன் 3 சிந்து சமவெளி நாகரிகம். இதிலிருந்து புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு மற்றும் குதிரை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம் இல்லைன்னா வெண்கற்காலம், ரெண்டுமே சரிதான். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். நெக்ஸ்ட் கூற்று காரணம் பார்க்கலாம். கூற்று 1. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. கூற்றும் காரணம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கூற்றும் காரணம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம் கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. கூற்றும் காரணம் சரி. கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. 1. நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. மேலே கூறப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரியானவை? அனைத்தும் சரி. பொருந்தாததை வட்டமிடுக. பன்றிகள். தவறான இணையை தேர்ந்தெடு. ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு. ஹரப்பா நாகரிகம் சிந்து சமவெளி, அதுதான் சரியான ஆன்சர். கோடிட்ட இடத்தை நிரப்புக. மெசபடோமியா மிக பழமையான நாகரிகம். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிகம். டேஸ் தானியங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது. தானிய களஞ்சியம். மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸை உருவாக்குகிறார்கள், சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். பொறுத்துக. மொகஞ்சதாரோ இறந்தோர் மேடு. வெண்கலம் உலோக கலவை. கோட்டை மேடான பகுதி. கார்னிலியன் சிவப்பு மணிக்கல். நெக்ஸ்ட் லெசன் 4 தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள். அதிலிருந்து புக் பேக் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகம் மெசபடோமியா. ஈராக்குன்னு வந்தாலும் சேம் ஆன்சர் தான். செகண்ட் கொஸ்டின், இவற்றுள் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம். தேர்ட் கொஸ்டின், வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம்? காஞ்சிபுரம். தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது? கல்லணை மற்றும் காஞ்சிபுர ஏரிகள். ரெண்டுமே ஆன்சர் தான். பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை. கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம்? மதுரை. கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1. பூம்புகார் நகரத்தில் இருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம் வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்று இருந்தது. கூற்று சரி. கூற்றுக்கான காரணம் சரி. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்தும் சரி. சரியான தொடரை கண்டறிக.
கொற்கைக்கு அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. தவறான தொடரை கண்டறிக. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். அவங்க காஞ்சிபுரத்தில் வாழ்ந்திருக்க மாட்டாங்க, பூம்புகார் வாழ்ந்திருப்பாங்க. சரியான இணையை கண்டறிக. கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். தவறான இணையை கண்டறிக. கீழ்க்கடல் அகில். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்ம பல்லவன். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, இரண்டாம் நரசிம்மவர்மன். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். மாசாத்துவன் எனும் பெயர் தரும் சொல் பெருவணிகன். மாநாய்க்கன் என்றால் பெருங்கடல் வணிகன். இதோட ஃபர்ஸ்ட் டைமுக்கு உண்டான ஹிஸ்ட்ரி லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இரண்டாவது பருவம் சமூக அறிவியல் கொஸ்டின்ஸ் இரண்டாவது பருவம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.